வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முருங்கை இலை பொடி. இதை வந்து நீங்கள் உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். இது வந்து எப்படி செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலையை வந்து நல்லா அலசிட்டு வெயில் படாமல் நிழலில் காய வச்சு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் வந்து முருங்கை இலையை வறுத்துட்டு அதுக்கப்புறம் அது தனியாக எடுத்து வச்சுட்டு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயம், உப்பு, இதே ரேஷியோ தான் கருவேப்பிலைக்கும். நீங்கள் இது வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அடின்னு அடிச்சுட்டு நீங்கள் வந்து ட்ரையாகவும் எடுத்து வைக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக ஒரு பால்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்ல டைட் கண்டெய்னர்னா கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா சூடான சாதத்தோட இந்த ஒரு உருண்டையை போட்டு. வணக்கங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெல்த்தி பால்ஸ், அதாவது முருங்கை இலை உருண்டை. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, முருங்கை இலையை நல்லா ட்ரையாக காய வச்சுட்டு வெயில் படாமல் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காஞ்ச மிளகாய், பெருங்காயம், மஞ்சத்தூள், உப்பு போட்டு